அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நாளைய நாள் நமக்கு புத்தாண்டானது பிறக்குதுங்க, ஆங்கில புத்தாண்டு. இந்த 2025ஆம் ஆண்டு இன்றோடு நிறைவடைந்து நாளைக்கு நமக்கு 2026 புது பொலிவுடன் பிறக்க இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாளில் நமக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டுக்கும் குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நாளில் பணவரவுக்குண்டான பரிகாரங்கள், நகை சேர்வதற்கான பரிகாரங்கள் எல்லாம் செய்யும்போது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைய நாளில் நமக்கு பிரதோஷமும் இருக்குதுங்க. அதுவும் வியாழக்கிழமை நாளில் இந்த பிரதோஷம் வந்திருக்கிறதுனால இதை நாம் குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நமக்கு உதவக்கூடிய ஏஞ்சல் நம்பரான 111 அப்படிங்கிற சேர்க்கையும் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் 1, தேதியும் 1, வருடத்தின் கூட்டுத்தொகையும் நமக்கு 1 அப்படின்னு வரும். அதாவது வருடத்தின் கூட்டுத்தொகை 10ன்னு வரும். அதில் வர 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். இத்தனை சிறப்பு இந்த நாளில் அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 3 முத்தான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, நாளைய நாளில் 3 பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னாவே இந்த 2026ஆம் ஆண்டு நம்ம கோடீஸ்வர யோகம் பெறலாம் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். அதுலேயே பார்த்திங்கன்னா, காலையில் கண் முழிச்சதும் சொல்ல வேண்டிய ஒரு வரி குறித்து சொல்லியிருப்பேன். அதாவது காலையில் கண்ணு முழிச்சதுன்ட்டு கூட கிடையாது, நாளைய நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் அந்த ஒரு வரியை சொல்வதன் மூலமாக நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு உண்டாகும், நல்ல ஒரு பணவரவும் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நைட்டே நீங்கள் கையில் ஒன்று எழுதிட்டு தூங்கிக்கோங்க. நாளைக்கு காலையில் எழுந்ததும் அதை பார்த்த மாதிரி கண்மொழிங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். குளிக்கும் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம சேர்த்து குளிக்கணும். இது பணவசிய குளியல் அப்படின்னே சொல்லலாம். அந்த குளியல் முறையை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது வருடம் முழுக்க நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பண மழை பொழியும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, எனக்கு கையில் பணம் தங்க மாட்டேங்குது, சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் அதுலேயே கையில் எழுத வேண்டிய ஒரு சிம்பிள் குறித்தும் சொல்லியிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நாளைய நாள் நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் எப்படியும் தீபம் ஏற்றுவோம். காலையில் ஏற்றுவோம் அல்லது மாலை நேரத்தில் ஏற்றுவோம். இப்படி நீங்கள் எப்போ ஏற்றுனீங்கனாலும் சரி, நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் தீபம் ஏற்றுவதன் மூலமாக குடும்பத்துக்கே ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வளமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இது பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஏற்றணும். ஒருவேளை நீங்கள் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நான்வெஜ் நாளைக்கு எடுத்து வீட்டில் செய்வீங்க அப்படிங்கும்போது காலையிலேயே நீங்கள் இந்த ஒரு விளக்கு ஏற்றிடுங்க. அதன் பிறகு நீங்கள் தாராளமாக என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஒரு மண்ணகல் தேவைப்படுது. இப்போ கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மண்ணகலே ஒன்று எடுத்துட்டிங்கனாலும் ஓகே தான். அது நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் நிறத்தில் நமக்கு பஞ்சு திரி தேவைப்படுது. மஞ்சள் நிற திரி இல்லைன்னா வெள்ளை நிற பஞ்சு திரியில் கொஞ்சம் மஞ்சளும் நெய்யும் கலந்து தோய்த்து எடுத்திங்கன்னா அது மஞ்சளாக மாறிடும். அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மஞ்சள் நிற சாமந்தி பூ, ரோஜா பூ, இது மாதிரி ஏதாவது ஒரு மஞ்சள் நிறத்தில் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையாக இருக்குது இல்லையா, அதனால் அதிகமாக நம்ம இந்த நிறத்தை பயன்படுத்துறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்து நமக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தேவைப்படுது. நெய் ஊற்றணுன்ட்டு கூட கிடையாது, நல்லெண்ணெய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ இந்த நல்லெண்ணெயை அந்த விளக்கில் ஊற்றிடுங்க. அதன் பிறகு திரி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஜாதிக்காய் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு முழு ஜாதிக்காயை நீங்கள் இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நாளைக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. இல்லை நீங்கள் ஜாதிக்காயை பொடி மாதிரி பண்ணி சேகரித்து வச்சுருக்கிறீங்க, அந்த பொடி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த பொடியை கூட நீங்கள் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு விளக்கில் போட்டு ஏற்றுவது சிறப்பு. நம்மளுடைய சேனலில் இந்த ஜாதிக்காய் எண்ணெய் எந்த மாதிரி ரெடி பண்ணணும் என்பது குறித்து 2 வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ போட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தப்பவும் வீடியோ போட்டிருந்தேன்.
அந்த மாதிரி ஒரு எண்ணெய் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கும்போது ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் அதுவும் மாலை 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே ஏற்றும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எப்போதுமே பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க. கண்டிப்பாக சூப்பரான வருமானம் வந்து பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒன்றா முழு ஜாதிக்காயை நம்ம வந்து அந்த விளக்குக்குள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளே வந்துட்டு போட்டு ஏற்றணும், அல்லது அதை பொடி மாதிரி நம்ம தட்டி ஒரு சிட்டிகை அளவுக்கு அந்த எண்ணெயில் போட்டு ஏற்றணும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படலைன்னா கூட இந்த நாள்லேருந்து, அதாவது இப்போ நாளைய நாள்லேருந்தாவது நீங்கள் விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு எண்ணெய் பாட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ஜாதிக்காயை நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டுருங்க. அது பார்த்திங்கன்னா அது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். அதனுடைய நறுமணம் அந்த எண்ணெய் முழுவதும் வந்து பரவிடும். அதன் பிறகு நம்ம தினம் விளக்கேற்றும் போதோ அல்லது வியாழக்கிழமை விளக்கேற்றும் போதோ அந்த எண்ணெயை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு தீபம் ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜாதிக்காய் வந்து கிடைக்கவே இல்லை, எங்கே தேடியும் கிடைக்கல, இந்த மாதிரி வந்து பண்ண முடியல அப்படிங்கும்போது இந்த ஒரு பொருளை நீங்கள் போடலாம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, பெரிய நெல்லிக்காய், அதனுடைய கொட்டை, அதாவது அந்த சீடு, சரிங்களா. இதை நம்ம வந்து வாயில் கடிச்சிட்டு காய் சாப்பிட்டுட்டு அந்த விதையை வந்து எடுக்கக்கூடாது. நம்ம வந்து தீபம் ஏற்றோம் இல்லையா, அதனால் இந்த நெல்லிக்காய் எடுத்து அது நல்லா வந்து சைட்லலாம் கத்தியை வச்சு க்ளீன் பண்ணிட்டு அந்த விதையை நல்லா கழுவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டு ஏற்றுவது விசேஷம். ஏன்னா குபேரருக்கு எந்த அளவுக்கு ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப விருப்பமோ அதே போல் இந்த பெரிய நெல்லிக்காய் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டு ஏற்றலாம். ஏதோ ஒன்று ஜாதிக்காய் போடுங்க, இல்லைன்னா இந்த நெல்லிக்காய் விதை வந்து போட்டு ஏற்றுங்க. இல்லைனா இந்த ஒரு தீபத்தை கூட ஏற்றலாம். இது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தீபம் தான். நான் நிறைய முறை வந்து உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிற இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவது குறித்து. தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நெல்லிக்காய் தீபம் ஏற்றும்போது நம்ம 2 நெல்லிக்காய் பயன்படுத்தி தான் தீபம் ஏற்றணுங்க. நெல்லிக்காயை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கணும். மேலே அதனுடைய அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லையா, அங்கே நம்ம கொஞ்சம் குழி மாதிரி தோண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பள்ளமாட்டாயிரும். அதில் வந்துட்டு நம்ம இந்த உருண்டை திரி இருக்குது இல்லையா, பஞ்சத்திரியாக உருண்டையாக இருக்கும் பாருங்க, அதை நல்ல நெய்யில் முக்கி எடுத்து அந்த குழி மேலே வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அங்கேயும் இங்கேயும் வந்து உருளும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 2 நெல்லிக்காய் கடியிலையும் காலியான மண்ணகல் வந்து வச்சிடணும். வச்சுட்டு இப்போ அதுக்குள்ளே இந்த நெல்லிக்காய் வச்சு ஏற்றும் போது அது நல்லா நேராக வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து தீபம் ஏற்றுங்க. ஒன்றா இந்த 2 நெல்லிக்காயை பயன்படுத்தி நீங்கள் தீபம் வந்து ஏற்றுங்க. காலையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்துட்டு தீபம் ஏற்றுங்க. இல்லைனா இந்த மண்ணகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு முழு ஜாதிக்காயவோ அல்லது ஜாதிக்காய் பொடியவோ போட்டு நீங்கள் ஏற்றணும். ஜாதிக்காயே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நெல்லிக்காயினுடைய அந்த விதையை வந்துட்டு நம்ம, அதாவது அந்த நெல்லிக்காயோட கொட்டையை வந்துட்டு நம்ம போட்டு ஏற்றணும். இதில் ஒரு தீபத்தையாவது நீங்கள் ஏற்றி பாருங்க, கண்டிப்பாக அமோகமான பணவரவு வந்து ஏற்படுங்க. குடும்பத்துக்கே கோடீஸ்வர யோகம் வந்து ஏற்படும். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.